வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு ஹெல்த்அப்ஸ் சேனல். இந்த பதிவில் நம்ம சால்னா எப்படி செய்யுதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சால்னா ஆப்பத்துக்கு, தோசைக்கு, பரோட்டாக்கு, இடியாப்பத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி இடியாப்பத்துக்கு சைட் டிஷ்ஷாக செஞ்சுருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு வானல் போட்டுடலாம். வானல் சூடான உடனே 2 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிடலாம். ஆயில் நல்லா சூடான உடனே 1 டீஸ்பூன் சோம்பு, பிரிஞ்சி இலை 2, பட்டை 2 சின்ன துண்டு, ஏலக்காய் 2, 3 காய்ந்த மிளகாய், சின்ன வெங்காயம் ஒரு 15 சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கலாம். பச்சை மிளகாவை 3 பாதியாக நறுக்கி போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து தக்காளியும் போட்டு 2 மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தேங்காய் 2 டீஸ்பூன் திருகினது போட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகு, இப்போ கொஞ்சம் லைட்டாக வதங்கின உடனே கசகசா, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது அப்படியே 1 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ இதை நம்ம நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ஆயில் சூடான உடனே 1 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு இஞ்சி பூண்டு தட்டி அதையும் போட்டுக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இந்தளவுக்கு வெங்காயம் வதங்கிட்ட உடனே நம்ம ஒரு தக்காளியும் ஒரு உருளைக்கிழங்கையும் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளையும் 3/4 டீஸ்பூன் தனியாத்தூளும் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூனும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பொடி வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இப்போ இதில் ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்டிருக்க உருளைக்கிழங்கு ஒரு 70% குக் ஆகிற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். 5 மினிட்ஸ் ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கிட்டு உப்பு திட்டம் பார்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு இப்போ இது 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். இந்த 5 மினிட்ஸில் நல்லா கொதி வந்த உடனே தேங்காய் பால் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்த உடனே கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இப்போ நமக்கு தேவையான சுவையான சால்னா ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நான் இடியாப்பம் செஞ்சுருக்கேன். இந்த இடியாப்பத்துக்கு தான் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்க போகிறோம். இந்த இடியாப்பத்துக்கு சைட் டிஷ் இந்த சால்னா. உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இதை மாதிரி நல்ல விஷயங்களை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.